ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை ஆங்கிலம் 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 பராபவ வருஷம் ஆனி மாதம் 22ஆம் தேதி. நாளை திங்கட்கிழமை சேர்ந்து வருகின்ற சஷ்டி விரத நாள். சஷ்டி விரதம் இருக்கின்றவர்களுக்கு மிக அற்புதமான ஏற்றம் தரும் நல்ல நாள். இப்படி சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமையும் சஷ்டி திதி சேர்ந்து அமைவது, அதுக்கு பெயர் சோமச்சந்திர சஷ்டி விரத நாள் என்று பெயர். இப்படி சஷ்டி விரதம் போல விரதம் இருந்து வெள்ளை நிற ஆடைகள் உடுத்தி அணிந்து ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு வீட்டிலேயே வெள்ளை தாமரை பூக்களை சாத்தி நல் முத்து மல்லிகை சம்மங்கி வெள்ளி நாணயம் போன்ற வெள்ளை நிற பொருட்களால் அர்ச்சனை பொருட்கள் கொண்டு முருகனை 1008 முறைகளுக்கு குறையாமல் அர்ச்சனை செய்து பெண்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பெண்கள் வெள்ளை நிற வாசனை உள்ள பூக்களை கையால் தொடுத்து முருகனுக்கு சாத்தி பிரசாதமாக பெற்று தலையில் 6 சரங்களாக நாள் முழுவதும் அணிய வேண்டும். கண்டிப்பாக இது சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு முதன்மையான நாள். இப்படி செய்து தேங்காய் சாதம் என்கின்ற தேங்காய் அன்னம், வெண்பொங்கல், தயிர் அன்னம் போன்ற வெள்ளை நிற பதார்த்தங்களை பிரசாதங்களை படைத்து ஸ்ரீ ஆதிசங்கரின் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம், ஸ்ரீ வள்ளலாரின் கந்தர்கோட்டம் முருகன் துதிகளை மனமாற ஓதி வழிபடுவதால் எப்பேற்பட்ட கடுமையான நோய்களுக்கு தக்க நிவாரணம் கிடைக்க வழி பிறக்கும். நோய் இல்லாதவர்களுக்கு நோய் அண்டாமலும் காக்கும். இதையெல்லாம் சொல்லுகின்றது யார்? நமது வாத்தியார் சொன்னதை அன்றும் இன்றும் என்றென்றும் நமக்கு விளக்கமாக கொடுத்து வருவது ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற ஆன்மீக புனிதமான மாத இதழ் மற்றும் சிறிய புத்தகங்கள். இப்படி தயிர் அன்னம் சற்று நீங்கள் சாப்பிட்டு விட்டு விரதத்தையும் நிறைவு செய்யலாம். மரத்தாலான குரு பாதுகை இருந்தால் குரு பாதரட்சை, அதற்கு கையால் அரைத்த சந்தனம், குங்குமம், மஞ்சள் பூக்கள் இவைகளை சார்த்தி சந்திரகோரை நேரத்தில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை 1 மணி நேரமாவது பாதுகா சகஸ்ரநாம துதிகளை ஓதி வழிபடுவதால் மிக மிக சிறப்பான பலன்களை உடனே பெறலாம். திருக்கணித முறைப்படி பராபவ வருஷம் ஆனி மாதம் 22ஆம் தேதி நாளை திங்கட்கிழமை ஆங்கிலம் 6 ஜூலை மாதம் 2026 காலை சூரிய உதயம் முதல் மதியானம் 1 மணி 47 நிமிடம் வரை திங்கட்கிழமையுடன் சஷ்டி திதி சேர்ந்து வருவது. இப்படி நல்ல பல அரிய சந்தர்ப்பங்களை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை இப்பொழுதே இன்றே பலருக்கும் எடுத்து செய்யுங்கள், அனுப்புகள். உங்களுக்கு அந்த புண்ணியமும் சேர்ந்து கோடி கோடியாக உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் நிறைவேறும். முடிவில் பார்த்து படித்த பிறகு கூட நீங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம், நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்று சொன்னால் அதற்கு பலன்களை நான் சொல்லுகின்றேன். ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? அகஸ்தியர் விஜயம் செய்யாத லோகமே கிடையாது. அவர் சொல்லாத வேதங்கள், ஞானங்கள், தத்துவங்கள், தத்துவார்த்தங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆலயங்களினுடைய அற்புத மகிமைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் என்னென்ன நடக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு இருப்பதுதான் அகஸ்தியருடைய அற்புதமான வேலை. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், திருக்கைலாயம் முதல் வைகுண்டம் வரை காலை முதல் கோபூஜை செய்துவிட்டு பொதிகை மலையிலிருந்து கிளம்பி இத்தனை லோகங்களுக்கு 7 கடல்களை, சப்த சாகரங்களையும் தாண்டி ஓடி நித்திய அனுஷ்டானத்தையும் செய்து வருகின்ற அகஸ்தியருடைய பெயரிலே வெளிவருகின்ற ஒரே மாத இதழ். இதை வைத்துதான் இன்றைய காலத்திலே சில ஜோதிடர்கள் தங்களுக்கு அதை வைத்து கொண்டும் ஜோதிடம் சொல்கின்றார்கள். வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த ஜோதிடர்கள் குரு இல்லையே ஏங்கி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்லலாம்? நன்றி அகஸ்திய விஜயம். இது நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அகஸ்திய விஜயத்தில் பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்வதால் ஒரு குறையும் ஏற்படாது. அதை மறைத்து நாமே பெரிய வாத்தியார் போல சொல்ல வேண்டாம். இதுவரை சொல்லியிருந்தால் கூட ஒன்றும் பரவாயில்லை. எப்படி நாம் வந்தோமோ, வந்த வழியை, நமது தாய் தந்தை பெயரை எப்படி உச்சரிக்கிறோமோ அதுபோல் நமது வாத்தியார் பெயரையும், வாத்தியார் வெளியிட்டு கொண்டிருக்கின்ற அகஸ்திய விஜயத்தினுடைய பெயரையும் சொல்லலாமே.
அதனால் ஒன்றும் உங்களுக்கு குறைவு ஏற்படாது, கண்டிப்பாக நிறைவு ஏற்படும். இதை வெளியில் சொல்லாமல் இருந்தால் நமக்கு ஒன்றும் கிடையாது. மேலே ஒரு நாள் கேட்பார்கள், உங்களுடைய வம்சாவழியை கேட்பார்கள். உங்கள் அப்பா என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கான், இதோ பார். உங்கள் அப்பா என்னென்னலாம் சேர்த்து வைக்கல, இதோ பார் என்று கேட்பார்கள். இப்படி அகஸ்திய விஜயத்தை வைத்து கொண்டு எத்தனையோ தொழில்களை செய்து கொண்டு வருகின்றவர்கள் நல்லவர்களும் உண்டு. ஒரு நாள் ஒரு அகஸ்திய பெண்மணி, இன்று வாத்தியார் சொன்னது மாதிரி அன்னதானம் செய்கின்றேன் என்று சொல்கின்றார்கள், வரவேற்கத்தக்கது. இப்படி குறை காணாமல் நீங்களும் நிறைவாக செய்வதால் உங்களுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாது. உங்களுடைய பெயர் எந்த விதத்திலும் கெடாது. காரணம், ஒரு குரு பெயரை சொன்னால் எப்படி நீங்கள் கெடுவீர்கள்? நீங்கள் படித்த பள்ளியின் பெயரை சொன்னால் என்ன குறை வந்துடும்? எந்த கல்லூரியில் படித்தீர்கள், அந்த பெயர் சொன்னால் என்ன வரும்? உங்களுடைய தலைவர் பெயரை சொல்கின்றீர்களே, உங்களுடைய ஊர் பெயரை சொல்கின்றீர்களே. இப்படி இந்த அகஸ்திய விஜயம் பெயரை சொல்லும் பொழுதும் உங்களுடைய கர்மாவும் குறையலாமே. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா. இது சம்பந்தமாக தொடர்புக்கு 9488765604 இந்த எண்ணை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள்.